கலைஞர் தொலைக்காட்சியினுடைய அத்துணை ரசிக பெருமக்களுக்கும் தமிழ் புத்தாண்டு வாழ்த்துக்களையும் தமிழர் திருநாள் வாழ்த்துக்களையும் சொல்லி, நடுவர் அவர்களே, நல்ல தலைப்பு. எங்கள் அண்ணன் வந்தார், ராஜன் அண்ணன், மண்பானையை தட்டி பார்க்கணும். இவங்க 3 பேரும் பேசிட்டு போனதுக்கப்புறம் இப்போ எனக்கு என்ன ஒரு சந்தேகம்னா, இவங்க 3 பேர் மண்டையும் தட்டி பார்க்கணும். ஏதாவது இருக்கா இல்லையா? இதில் தனபாலனே, நான் என் வீட்டில் பிரியாணி செஞ்சேன், கவிதை பாடினாரு, கடைசியில் அவர் வயிற்றில் அரசட்டி பிரியாணியை சாப்பிட்டாரு. நன்றி மறந்து பேசாதனே, தயவு செஞ்சு நன்றி மறந்து பேசாத. அவர் வீட்டில் செத்த அரிசிக்கும் அவர் வீட்டில் செத்த கோழிக்கும் புதைக்க இடம் இல்லாம என் வயிறை கொடுத்தனே, அந்த நன்றி மறந்து பேசுறியடியே. அது கூட பரவாயில்ல. எங்க நடுவர் அடிச்சாரு பாருங்க, ஆம்பளைக்கெல்லாம் ஹார்ட் அட்டாக் ஆம்பளைகளுக்கு தான் வருது, பொம்பளைக்கெல்லாம் வரதில்ல. நான் கேட்குறேன், எந்த பொம்பளைக்கு ஹார்ட் இருக்கு? முதல்ல கல்யாணம் ஆன 5 மாசத்துல சொல்றேன். சங்கர 5 மாசத்துலயே இந்த வேதனைன்னா என்னையெல்லாம் யோசனை பண்ணி பாரு. எனக்கு தலைப்பொங்கல் சார். இந்த பொங்கல் இன்னைக்கு தலைப்பொங்கல். இன்னைக்கு எல்லாரும் உங்க முன்னாடி பேசிக்கிட்டு இருக்கேன். 4 நாளைக்கு முன்னாடி என் முன்னாடி புடவை எடுக்கிறதுக்கு கடைக்கு கூப்பிட்டு போனேன். 3 மணி நேரம் தேடுறாங்க. உட்காந்து 3 மணி நேரம் தேடுறா. 300 புடவை முன்னாடி கிடக்குது. எடுக்க மாட்டேங்கிறா எதையும். நான் கடுப்பாய் போய் சொன்னேன், ஏய் எதையா உன்னை எறி, எதையா உன்னை எடு, முதல்ல வீட்டுக்கு போகணும், எதையா உன்னை எடுன்னு. அவ சொல்றா, சும்மா இருக்கா இல்லையா, இப்படித்தான் உன்னை மாப்பிள்ளை வாக்குற அன்னைக்கு 10 போட்டோ முன்னாடி போட்டு எங்க அம்மா எதையா ஒன்று எடு, எதையா ஒன்று எடுன்னா. அன்னைக்கு மட்டும் எங்க அம்மா அவசரப்படுத்தாம இருந்தா என் வாழ்க்கை ஒழுங்கா அமைஞ்சிருக்கும். 5 மாசத்துல சார் 3 மணி நேரம் கழிச்சு ஒரு சேலை எடுத்து முடிச்சிட்டா சார். எடுத்து முடிச்சு உண்மையிலே நான் சொல்றேன், ஆம்பளையா பிறந்தவனுக்கு முதல்ல அறிவு வேணும். அறிவு இல்லைன்னு வச்சுக்கோங்க. எங்கள் அண்ணன் சொல்கிறது, தனபாலன் சொன்ன மாதிரி நான் அன்போடு இருக்கேன்னு. நானும் கல்யாணம் ஆன புதுசில் கொஞ்சம் அன்பாக இருக்கலாமேன்னு நினச்சேன். ஒரு புடவையை எடுத்துட்டா. ஆம்பளை வாயில் கிட்டது அங்கே தான். நான் வாயை வச்சுக்கிட்டு சும்மா இருந்திருக்கணும்ல. அவள் ஒரு ப்ரௌன் கலர் புடவை எடுத்தா. நான் சொன்னேன், ஏன்டி இந்த ப்ரௌன் கலர் புடவை நல்லாவா இருக்குது, உனக்கு அந்த ப்ளூ கலர் புடவை ரொம்ப நல்லா இருக்கும்லடின்னேன். அடிச்சா பாருங்க அடுத்து ஒரு டைலாக்கு, ஓய் ஓய் கத்திக்கிட்டு இருந்தவ அப்படியே குரலை மாத்தினா, மாமா மாமா. இந்த மாமாங்கிற வார்த்தையில தான் பல ஆம்பளை இன்னைக்கு கோமால கிடக்குறான். மாமாங்கிற வார்த்தையில கோமாவுக்கு போறான். அத்தாங்கிற வார்த்தையில பல பேர் செத்தான். இந்த ப்ரௌன் கலர் சேலையை எடுக்கலைன்னா ஏன் மனசு வருத்தப்படும், அந்த ப்ளூ கலர் சேலை எடுக்கலைன்னா உங்க மனசு வருத்தப்படும். ரெண்டையும் சேர்த்து எடுத்துக்கட்டா மாமான்னா பாக்கெட்ல இருந்த 10,000 காலி. அன்பு பிரச்சனையை தான் சார் உண்டு பண்ணிக்கிட்டே இருக்குது. திருவிழாக்கள் எல்லாமே, நடுவர் அவர்களே, திருவிழாக்கள் எல்லாமே ஒரு அறிவுக்காக உருவாக்கப்பட்டது தான் திருவிழா. அந்த திருவிழாவில் ஒற்றுமை வேண்டும் என்கிற ஒரு காரணத்துக்காக தான் அங்கே அன்பு ஓங்கி இருக்குது. முதியோர் இல்லங்களுக்கெல்லாம் சென்று அந்த பெரியோர்களை விசாரித்து பாருங்கள். அவர்களெல்லாம் அறிவினால் அங்கே போய் இருப்பவர்கள, அன்பு புறக்கணிக்கப்பட்டதால் அங்கே போய் காத்து கிடப்பவர்கள் என்பதை தயவு செஞ்சு புரிஞ்சுக்கணும். தமிழன் சாதாரணமான ஆள் கிடையாது, மிகப்பெரிய அறிவாளி. இன்னைக்கு பொங்கல் திருவிழா கொண்டாடிக்கிட்டு இருக்கோம். நம்ம மிகப்பெரிய திருவிழா. இன்றைக்கு நாம் மானத்தையே கட்டி காத்த திருவிழா ஜல்லிக்கட்டுன்னு சொல்றோமே, அந்த ஜல்லிக்கட்டுக்கான காரணம் எதுக்கு தெரியுமா? மாடை ஓட விட்டு அடக்குடான்னு சொன்னா, மாடை ஓட விட்டு அடக்கிற பொழுதுதான் அதற்கு வீரியம் கிடைக்கும். அதற்கு வீரியம் கிடைக்கிற பொழுதுதான் வீரியமான காளைகள் நமக்கு கிடைக்கும் என்கிற காரணத்தினால் இனப்பெருக்கத்தினுடைய மிகப்பெரிய விஷயத்தை சாதாரண ஜல்லிக்கட்டில் கொண்டு வந்து அடைச்சாம் பாருங்க. தமிழை மிகப்பெரிய அறிவாளி தமிழனா இல்லையா? யோசிச்சு பாருங்க. கேட்டோம்னா மாட்டுக்கும் மனுஷனுக்கும் இருக்கிற அன்பு கிடையாது, பின்னாடி மிகப்பெரிய அறிவு இருக்குது சார். அன்பு எல்லா இடத்திலும் உதவாது, அறிவுதான் உதவும். ஒன்றே உன்னை தயவு செய்து நிறைவாக சொல்லி முடிக்கிறேன். எத்தனை ஏகபோக வசதிகளை வேண்டுமென்றாலும் இந்த 3 வருட அரசர்கள் அனுபவிக்கலாம். மீண்டும் இந்த நாட்டை தனக்கான நாடாக உருவாக்குவதற்கு ஒரு அரசன் வருவான் என்று சொல்லி வாய்ப்பிற்கு நன்றி கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.